அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது என்ன அந்நிய தெய்வங்கள்? ஏன் என்று சொன்னால், நமக்கு தெரியும் அந்நிய தெய்வம் என்று சொல்லி ஒன்று இல்லை என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அநேகர் வேறு தெய்வங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது, அந்த தெய்வங்களை பார்க்கும் பொழுது இல்ல, அந்த அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் நன்றாய் இருப்பதை பார்க்கும் பொழுது, அவர்கள் நமக்கு மேலாக இருந்து நம்மை அதிகாரம் பண்ணுகிறதை பார்க்கும் பொழுது, நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வழிபடுகிற தெய்வங்களுக்கு நாம அஞ்சுகிறதும் பயப்படுகிறதும் இயற்கையான ஒரு காரியம். நானும் தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கும் அந்த தெய்வத்தை கூட தெரியல, ஆனால் அவன் என்ன பண்றான், என்ன கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அவைகளை பார்க்கும்போது எனக்கு உண்டாகிற அந்த பய உணர்வு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்கு பயப்படாது. ஏன் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவதற்கு முன்பாக எகிப்தில் இருக்கும் பொழுது, எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். எகிப்தியருடைய தெய்வங்கள் வேறு. ஆனால் எகிப்தியர்களோ செழிப்பானவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இவர்களுக்கு மேல எஜமான்களாய் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் என்னதான் நினைப்பாங்க, நம்முடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கு, யாக்கூப் என்கிற நம்முடைய முற்பிதாக்களுடைய தேவன் சின்னவரா தெரிவாரு. ஏன்னா அவரோ அடிமைத்தனத்துக்குள்ளாய் என்னை அனுப்பி இருக்கிறாரு, இவன் என்ன கஷ்டப்படுத்துறானே, அவன் தெய்வம் பெருசா என்னுடைய தெய்வம் பெருசா? ஏன்னா அவனுக்கு அதிகமாய் சிந்திக்க முடியாது. நீங்க அழுத்தப்படும் போதுதான், நீங்க நொறுக்கப்படும் போதுதான், நீங்க கேட்கறதெல்லாம் நடக்காத பொழுதுதான் நீங்க சோர்ந்து போவீங்க. அந்த நேரத்தில் பிசாசு உங்களோடு கூட இடைப்படுவான். பாரு, அவங்க தெய்வம் ரொம்ப பெரியவர், அவங்க கேட்கறதெல்லாம் நடக்குது, அவங்க தேசம் செழிப்பா இருக்கு, உன் தேசம் வறுமையில இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு தேசமே இவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. அந்த நேரத்தில் பிசாசு பேசும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அந்நிய தேவத்துக்கு பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் நம்மை பார்த்து, நெருக்கப்பட்டு இருக்கலாம், நீ கேட்கிற அநேக காரியங்கள் உனக்கு ஒருவேளை இந்த நேரத்தில் நடக்காம இருக்கலாம், நீ எதிர்பார்க்க நடக்காம இருக்கலாம், அல்லது நீ எதிர்பாராத உன்னுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கலாம். எப்படியா என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளை பார்த்து, நீ அவர்களை பார்த்து என்ன பண்ணுவானா, பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஏனென்று சொன்னால், உன்னை விடுவிக்கும்படி, உன்னை காக்கும்படி, இதுல உன்னை வெளியே கொண்டு வரும்படி, இவைகளை நீ மேற்கொள்ளும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்து தேசத்துல மாத்திரம் இந்த பிரச்சனை கிடையாது. கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்றாங்க இவர்கள், அங்க தான் பெரியவர் என்கிறதை அவர் என்ன பண்ணாரு, அவர்களுக்கு ரூபித்து காமித்து ப்ரூவ் பண்ணி ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். கானான் தேசத்துக்குள்ள போனா, கானான் தேசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசமும் செழிப்பான தேசமாய் காணப்படுது. அவர்களுக்கும் பல தெய்வங்கள் உண்டு. அப்ப பாரு, இந்த தேசம் பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்கள்னால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நினைப்பார்கள். பார்க்கிறதான காரியங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை அந்நிய தெய்வம் ரொம்ப வல்லமை உள்ளது என்று சொல்லி நினைக்க தூண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்நிய தெய்வத்துக்கு என்ன பண்ணாத, பயப்படாதே என்று சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, பாருங்க, இந்த அசீரியா ராஜா இஸ்ரவேல் பாத்தீங்கன்னா சிலரை அகற்றி அந்நிய ஜனங்களை அந்த இடத்துல குடியிருக்க பண்ணினான். என்ன அப்படின்னு ஜனங்கள் வந்தாங்க, ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் வந்து கீழ்ப்படியில அந்நிய தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள், அந்நிய தெய்வங்களுக்கு பயந்தார்கள், அந்நிய தெய்வங்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள், தேவனாகிய கர்த்தரை விட்டார்கள். பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணார், திரும்பவும் ஒரு தட்டுகிறார். அப்ப அசீரியா ராஜாவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளதான அநேகரை அவன் சிறையாய் கொண்டு போயிட்டு தன்னுடைய தேசத்தில் இருக்க அநேக ஜனங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே வச்சுட்டான். இவர்களுக்கோ இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. தேசமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவ ஜனங்கள்லாம் இல்லாத தேசங்களாய் அல்லது தேவனுடைய அறிவு இல்லாத தேசங்களாய் அவைகள் மாறுகிறத பார்ப்பீங்க.
கர்த்தர் இதெல்லாம் பார்த்தாரு. உடனே பார்த்தீங்கன்னா சிங்கங்களை அவர்களுக்குள்ள அனுப்பினார். சிங்கங்கள் அவர்களெல்லாம் அடிச்சு சாப்பிடுது. அவர்களே இப்போ பயப்படுறாங்க. அசீரியா ராஜாட்ட சொல்றாங்க, நீர் எங்களை இங்கே கொண்டு வந்தீர், இந்த தேசத்தினுடைய தெய்வத்தை குறித்து எங்களுக்கு அதிகமாக தெரியாது, அவர் எங்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பி எங்களெல்லாம் பட்சிக்கிறார் என்று சொல்லி என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை சொல்றான், நீ இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனனுடைய ஆசாரியர்கள் உள்ள கொண்டு போய் அந்த இஸ்ரவேல் தெய்வத்தினுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க, அவரை சேவிக்க ஆரம்பிங்க, நீங்க தப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஐடியாவை கொடுக்குறான். பாருங்க 32ஆம் வசனத்தை எப்படியா வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தது மட்டும் என்ன செய்யறாங்க இப்ப அப்படின்னு சொன்னா, அந்நிய தெய்வத்தை விட முடியல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கர்த்தரை குறித்த காரியத்தையும் அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோயில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும், வசனத்தை கவனிங்க, அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். அப்ப இது அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இந்த நாளில் கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இது காணப்படவே கூடாது. ஆராதிக்கிறதுனால, தொழுது கொள்றதுனால, பயப்படுறதுனால யாருக்கு தான் பயப்படணும், கர்த்தர் என்கிற ஒருவருக்கு தான் என்ன பண்ணணும், பயப்பட வேண்டும். மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் எப்படியே வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறான், வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானை அறிந்து இருக்கிறான், அவனுக்கு கனத்தை கொடுக்கிறான். அவர் கேட்கிறார், நான் உங்கள் யார் தெரியுமா கேட்கிறார், சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார், நான் உங்கள் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே, நான் உங்கள் எஜமானனானால் எனக்கு நீங்கள் பயப்படுகிற பயம் எங்கே என்று தன்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற சனத்தை பார்த்து அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யாரதான் இந்த நாளில் அசட்டை பண்ணுவாங்கன்னா, இந்த சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு அல்லவா, அந்த நாமத்தை இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் அசட்டை பண்ணுவாங்க. அவர் கேட்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு, நான் உங்கள் பிதானா, எனக்கு எங்க கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் உங்க எஜமானா இருந்தா எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் இருக்காது. அறியாத யாரோ ஒரு தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு கும்பிட்டு இருக்கிறதான அநேக கிறிஸ்தவ நாளில் உண்டு. ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி போன மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. இவர்களும் கர்த்தருக்கு பயந்தும் அந்நிய தேவர்களுக்கு பயந்தும் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரையும் சேவிக்கிறாங்க. ஆண்டவருக்கு இது என்ன பண்ணாது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன, அவர் மட்டும்தானா, அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நம்முடைய தகப்பன்னா, அவர் மட்டும்தான் நம்முடைய தகப்பன், அவர் மட்டும்தான் நம்முடைய ரட்சகர்னா, அவர் மட்டும்தான் நம்முடைய ரட்சகர். பாத்தீங்க அப்படி சொன்னா, அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் அன்றும் காணப்படுகிறார், இன்றும் காணப்படுகிறார், என்றும் காணப்படுவார். ஏனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவர் யாருக்கு கொடுக்கிறதற்கும் அவர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருக்கு பயந்தும் அவர்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே மற்ற தேவர்களை சேவித்தும் அவர்கள் வந்தார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் இருக்கக்கூடாது, நம்முடைய சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. எரேமியா 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர். இது மிகப்பெரிய விக்கிரகம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப நேபுகாத்நேச்சருடைய சிலையை என்ன பண்ணா, அவன் சிலையை வைத்து அந்த சிலையை பணிந்து கொள்ள சொன்னான். அந்த சிலை நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது, அந்த சிலை ஒன்றும் செய்யாது. ஆனா யார் பண்ணிடுவா, நேபுகாத்நேச்சர் தீமை பண்ணிடுவான். அந்த சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் அந்த சிலை ஒன்றும் பண்ணாது. ஆனால் சிலையை வைத்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுவான், அவருடைய தலையை வாங்கிடுவான், இல்லைன்னா சிங்க கபில தூக்கி போட்டுடுவான். பாருங்க, இந்த விக்கிரகம் அது பேசவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. இந்த விக்கிரகம் நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. உங்களுக்கு ஒரு தீமையை விக்கிரகம் என்ன பண்ண முடியாது. ஆனால் அந்த விக்கிரகத்துக்கு பின்பா இருக்கிறதான பிசாசு என்ன பண்ண முடியும், தீமையை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, ஹல்லேலூயா, அதால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் நீ அவைகளுக்கு பயப்படக்கூடாது. ஆண்டவருக்கும் பயந்துட்டு இது எல்லாம் பண்ணிடுமோ, இது என்ன சபிச்சிருமோ, இந்த சாபம் என் மேல வந்துருமோ, நீ பயப்படாத. பயந்தனா அது வரும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இன்னொருத்த என்ன பண்ண முடியாது, உங்களை சபிக்க முடியாது. அந்த சாபம் உங்களுக்கு
ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சபிப்பான், அவன் பேசுவான், பல காரியங்களை செய்வான். ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க, என்னை காக்கும்படி என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கள்ளத்தீர்க்கதரிசிக்கு பயப்படுவாய், இல்லை என்று சொன்னால் விக்கிரகத்துக்கு பயப்படுவாய், இல்லை என்று சொன்னால் விக்கிரகத்துக்கு பின்பாக இருக்கிற பிசாசுக்கு. ஆமா, அது தீமை செய்கிறதற்காய் வரும். விக்கிரகம் வராது, பிசாசு வரும். ஆனால் உனக்கு ஒரு அறிவு வேணும், உணர்வு வேணும். என்னை காக்கும்படி என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதை எதிர்த்து உன்னால நிற்க முடியும்.